Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இல்ல அண்மையில் நடந்த பீகார் எலெக்ஷன்லயுமே தேஜஸ்வி யாதவ் கூட தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சாரு. காங்கிரஸ் சரியா செயல்படல அப்படின்ற வருத்தத்தையும் அவர் குறிப்பிட்டாரு. அதையும் நம்ம பார்த்தோம். ஆப்வியஸ்லி இன்னைக்கு இப்போ மாநிலங்களவை தேர்தல் நடக்க போகுது சார். அந்த மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கிராஸ் ஓட் பண்ணிடக்கூடாது. அதாவது சொந்த காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ போய் மாத்தி வாக்களிச்சிடக்கூடாதுன்றக்காக அவங்க எல்லாரையும் பத்திரப்படுத்தி ரிசார்ட்டுக்கும் எல்லா மாநிலங்களவை தேர்தல் அப்பவும் இதைத்தான் பண்றாங்க காங்கிரஸ். நீங்க நம்பவே மாட்டீங்க, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல போன ஆண்டு 4 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் நடந்துச்சு. 4மே ஆளும் கட்சியான தேசிய மாநாட்டு கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வர வேண்டியது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வழக்கம் போல கிராஸ் ஓட் பண்ணி ஒரு இடத்த பாஜக தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் மீண்டும் மீண்டும் எல்லாருமே காங்கிரஸை சொல்றாங்கன்னா, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த கட்சிக்கு மட்டும் டேமேஜ் பண்றது இல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய இப்ப இந்த கூட்டணியில கலந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்குமே இப்படியான கசப்பான அனுபவங்கள் காங்கிரஸ் கட்சியால இருக்கு. மத்திய பிரதேச மாநிலத்துல பார்டர் ஏரியால வெறும் 6 சீட்டு கேட்டார். யாரு? அகிலேஷ் யாதவ். உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ். யூபியும் மத்திய பிரதேசோட பார்டருங்க, ஒரு 6 சீட்டு மட்டும் கொடுங்க, நாங்க கண்டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு. கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஜார்க்கண்ட் மாநில பீகார் மாநிலத்துல ஹேமந்த் சோரன் கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையா கேட்டாரு, 3 சீட்டு கொடுங்க பீகார் எலெக்ஷன்ல, பார்டர் ஏரியாஸ்ல நாங்க நின்னுக்கிறோம், மலைவாழ் மக்கள் நிறைய இருக்கக்கூடிய பிராந்தியம் அது, நாங்க நின்னோம்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்களும் அந்த மாநிலத்துல அரசியலை தொடங்குறோம். கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே. யாரு கொடுக்க மாட்டேன்னாங்க? தேஜஸ்வி யாதவா கொடுக்க மாட்டேன்னாரு. ஸோ கொடுக்க மாட்டேன்னு சொன்னது காங்கிரஸ் கட்சி. டெல்லியில அதான் நான் ஏற்கனவே வீடியோட ஆரம்பத்திலே அதான் சொன்னேன், பீகார் மாநிலத்துல பேச்சுவார்த்தைகளா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண கட்சினா காங்கிரஸ் கட்சியா தான் இருக்காங்க. இந்த அணுகுமுறையை தான் மாத்துங்க. உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் இந்த யூபி எலெக்ஷனுக்காக ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை சொன்னாரு, சீட்டெல்லாம் 2வது இருக்கட்டும், நான் எத்தனை சீட்ல போட்டி போடுறேன், நீ எத்தனை சீட்ல போட்டி போடுறேன்றதெல்லாம் இருக்கட்டும், அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றது. இத சொன்னது கூட்டணியா சேர்ந்து செயல்படணும் அப்படின்றது. கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஆப்வியஸ்லி நீங்க அல்டிமேட் இப்போ நீங்க இப்ப யூபில ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியா கண்டெஸ்ட் பண்ண முடியுமா காங்கிரஸால? அப்படி பண்ணி பிரியங்கா காந்தியை முன் வச்சு அவங்க பெரிய அளவுல கேம்பெயின் பண்ணாங்க. என்ன ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ பெரிய மாநிலம் யூபி மாநிலம், அங்க சிங்கிள் டிஜிட் வாக்கு சதவிகிதம் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. படுதோல்வியை செஞ்சுட்டாங்க. நாங்க பெண்களை முன்னிறுத்தி நாங்க எலெக்ஷனை வந்து அணுகிறோம் அப்படின்னு பிரியங்கா காந்தி கேம்பெயின்லாம் பண்ணாங்க. என்ன ஜெயிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சு 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. மொத்தமாவே 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி இருக்கும் பொழுது வெற்றிக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவுக்கு அவ்வளவு தொல்லைகள் இப்பவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சீட் அதிகமா வேணும், எங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. இப்ப அஸ்ஸாம் மாநிலத்துல எலெக்ஷன் நடந்துச்சு சார். 5 மாநிலத்தில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க எங்களை தனித்து நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு. அது நியாயமானதானே? நீங்களும் ஒரு வார்த்தை கேட்டீங்க. இப்ப அஸ்ஸாம் மாநிலத்துல தேர்தல் நடந்துச்சு, என்னாச்சு? அஸ்ஸாம் மாநிலத்துடைய முதல்வரா ஹிமந்தா பிஸ்வாஸ் உட்கார்ந்திருக்காரு. அவர் எந்த கட்சியில இருந்து பாஜகவுக்கு போனவரு? காங்கிரஸ் கட்சியில இருந்து அங்க போனாரு. அவர் அந்த இடத்துல இருந்து அசைக்க முடியுதா? அங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அசோம் கன பரிஷத் கட்சி அவ்வளவு மோசமா விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சியை. இவங்களாலதான் கூட்டணி சரியா அமைக்க முடியாம போச்சு, அதனாலதான் தோல்வி, இவ்வளவு பெரிய படுதோல்வி சார். தோல்வினா கூட தோல்வி கிடையாது, படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இம்மிடியட் எனிமி யாரு? டிஎம்கேவா, கம்யூனிஸ்டுகளா, இல்ல ஹேமந்த் சோரனா? உங்களுடைய இம்மீடியட் எதிரி பாஜக. அவங்கள நேருக்கு நேரா களத்துல சந்திச்சு அவங்கள ஜெயிச்சு அந்த இடங்களை நீங்க கைப்பற்றீங்கன்னா ஆப்வியஸ்லி ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா போறதுக்கு என்ன தடை வரப்போகுது? ஆனா அது எதையுமே பண்ணாம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு சேர்த்து இவங்க பண்றது அவங்களுக்கு தான் இதுவா போய்கிட்டு இருக்கு. ரைட். இன்றைய கூட்டத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த கர்கே சொல்றாரு, முன்பு போலவே வழக்கம் போல கோஆர்டினேஷன் மீட்டிங் வந்து டெய்லி காலையில் நடக்கும். பிறகு மக்களோட பிரச்சனைகளை இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் விவாதிப்போம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக நாடாளுமன்றத்தை கவர் பண்ணுறீங்க, அங்கே நிகழ்வுகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க என்ற அடிப்படையில் திமுகவோட நிலைப்பாடு இனி எப்படி இருக்க போகிறது? ஒருவேளை இப்போ காலையில் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணுவாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி
பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிகள். அப்படின்ற போது திமுக அதுல இருந்து தனித்து விடப்பட்டிருமா? எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள்? அவங்களோட நிலைப்பாடு இனி எப்படி இருக்க போகிறது? இல்ல, திமுக மாதிரியே நிறைய கட்சிகள், அதாவது பாராளுமன்றத்துல ஏகப்பட்ட கட்சிகள் இனி திமுக செயல்படுறது மாதிரியே கடந்த காலங்களில் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அது புதுசா ஒண்ணு இருக்க போறது இல்ல. உதாரணத்துக்கு நவீன் பட்நாயக்குடைய பிஜு ஜனதா தளம் அவங்க டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியிலும் கிடையாது, பாஜக கூட்டணியிலும் கிடையாது. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த நேரத்துல மசோதாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. மற்றபடி ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க, எதிர்த்து பேசணும்னா பேசுவாங்க, பதிவு பண்ணுவாங்க, போயிருவாங்க. ஆனா கூட நிக்க மாட்டாங்க, எதிர்கட்சிகள் கூட நிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சிரோன்மணி அகாலி தளத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆம் ஆத்மி கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதே மாதிரிதான் டிஎம்கே இனி தனித்து செயல்படுவாங்க அப்படின்றத அந்த வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியதா இருக்கு. எப்படி அப்படின்னா பாஜகவையும் கடுமையா உதாரணத்துக்கு இப்ப நீட் சம்பந்தமான ஒரு பேச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே கூட்டணி தர்மம் அப்படின்றதுனால காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்காம இருப்பாங்க. இனி பாஜகவையும் விமர்சிப்பாங்க. நீட் கொண்டு வரப்பட்டதுக்கான அடிப்படை காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்றத கோட் பண்ணிட்டு பாஜக விமர்சிப்பாங்க. ரெண்டு பக்கமும் அடி அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க குறிப்பிட்டனால அந்த உதாரணத்துக்கு அந்த கேள்வியை எடுத்துக்கலாம். இப்ப இன்றைய கூட்டத்துல கூட அவங்க ஒரு தீர்மானமா அந்த 5 முக்கிய தீர்மானங்கள், அதுல ஒண்ணு வந்து மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது திமுக இந்த நிலைப்பாடுல அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க வந்து அதை வலியுறுத்துவாங்க. ஆனா காங்கிரஸ் உடைய குரலாவோ அந்த அதை வந்து ஒரு எதிரொலிக்கிற மாதிரியான விஷயங்களா இருக்காது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணணும்ன்றது இவங்களும் வலியுறுத்துவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது காங்கிரஸ் காலத்துல செஞ்ச தவறு. அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம அசியூம் பண்ணலாம். ஏன்னா நம்ம இவ்வளவு பாக்குறோம் அப்படின்றதுனால. காங்கிரஸ் காலத்துல செஞ்ச தவற பாஜகவும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறீங்க, இது எங்க மாநிலத்துக்கு தவறா இருக்கு. இந்த 2 தேசிய கட்சிகளுமே வந்து எங்க மாநிலத்துக்கு இன்னைக்கு கோட் பண்ணியிருக்கிறாரு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காண்பதற்கான அந்த வழிவகைகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்றத அவரு எக்ஸாக்டா அதை கோட் பண்ணியிருக்கிறாரு. இதைத்தான் அவங்க நாடாளுமன்றத்திலையும் பிரதிபலிக்க போறாங்க. 2 தேசிய கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்றத அந்த ஸ்டாண்டை இனி ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போவாங்கன்னு படுது. ஏன்னா அப்படி பண்றதன் மூலியமா தாவேகாவையும் அவங்க எதிர்க்க முடியும். ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்றதுனால தாவேகாவையும் எதிர்க்க முடியும். அட் த சேம் டைம் தாவேகால இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்டுகளோ இல்லாட்டி மற்றவங்களோ பாஜகவை இன்னும் வலிமையா எதிர்க்கணும், கொண்டு வரதை இன்னும் நீங்க ரொம்ப அப்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க. மோரோவர் அவங்களுக்கு இது வரைக்கும் பாஜக எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு போனவங்க இனிமேல்ட்டு தேசிய அரசியல் கட்சிகள் இனி தமிழ்நாட்டுல எக்காரணத்து கொண்டும் காலூன்றக்கூடாது. அறிஞர் அண்ணா காலத்துல அவங்க எடுத்துட்டு போன அந்த ஒரு 1960s பாலிடிக்ஸை அவங்க மீண்டும் தூசி தட்டி எடுத்துட்டு வருவாங்க. அது நாடாளுமன்றத்திலையும் பிரதிபலிப்பாங்க. அப்படிதான் அவங்க எடுத்துட்டு போவாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.